வணக்கம் நண்பா. உங்கள் ஆர்ஆர்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நண்பா. சரி வாங்க நம்ம கதையோட தலைப்பை பார்த்துடலாம். காக்கா கழுகு. காக்கா கழுகுன்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரஜினி சார் அவங்க பாணியில் சொல்லி முடிச்சிட்டாப்ல. தளபதி விஜய் அவர்களும் அவர் பாணியில் சொல்லி முடிச்சிட்டாப்ல. இது உங்கள் ஆர்ஆர்கே சொல்லும் காக்கா கழுகு கதை. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள உள்ள போவோம். சிவாஜி ஜோசப் அப்படின்னு நம்ம கதையில 2 பேர் இருக்காங்க நண்பா. சிவாஜியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளி, மிகவும் திறமசாலி, உழைப்பால் உயர்ந்தவர், மக்களுக்கு எது ஒன்றாலும் உதவக்கூடிய ஒரு நபர் நண்பா. ஸோ அந்த ஊர்லேயே வந்து அவர் தான் ஒரு சக்கரவர்த்தி போல இருக்கார் நண்பா. சிவாஜி அவர்களை கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காரு. ஜோசப் அவர்களை பற்றி சொல்லணும்னா சிவாஜி அவர்களைப் போலவே வந்து ஒரு கடின உழைப்பாளி, மிகவும் திறமசாலி, சிவாஜி அவர்களை பார்த்தே வளர்ந்த ஒரு நபர், அவரை போலவே வளர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு நபரும் கூட. அவரை போலவே வளரவும் செஞ்சுட்டார் நண்பா. அவர் சரி வளர்ந்தாதான் ஒரு கூட்டம் வருமே, அந்த கூட்டங்கள் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே வந்து சிவாஜி கிடையாது, ஜோசப் தான், இனிமே நாங்கள் தான் எல்லாம், ஜோசப் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சிச்சு நண்பா. ஸோ அதுக்கு ஜோசப் அவர்களும் வந்து மறுப்பு எதுவுமே தெரிவிக்கவே இல்லை நண்பா. அவரும் அதை கண்டும் காணாமல் போல இருந்துக்கிட்டார் நண்பா. அப்படியே நாட்கள் செல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜோசப் அவர்கள் வந்து வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சாரு. வீழ்ச்சியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஜோசப் அவர்கள் டக்குன்னு யோசிக்கிறாப்புல, ஏதோ தப்பு பண்ணுறோமே அப்படின்ட்டு. அது என்ன தப்புன்றப்பதான் டக்குன்னு யோசிக்கிறாரு, நம்ம அடுத்த நிலைக்கு செல்லணும்னு நினைக்கணுமே தவிர வந்து அடுத்தவங்க நிலையை அடையணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுக்க கூடாது அப்படின்னு உடனே உணர்ந்து அவர் வந்து டக்குன்னு ட்ராக்கை மாற்றிட்டார் நண்பா. இப்போ வந்து ஜோசப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களையும் தாண்டி பல உயர்ந்த இடத்துக்கு அவர் போயிட்டார் நண்பா. இப்போ சொல்லணும்னா அவர் தான் சக்கரவர்த்தி நண்பா. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பா, அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்லி நீங்க எல்லாம் ஆசைப்படுங்க, ஆனா அடுத்தவன் நிலையை அடையணும்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. அப்போ வந்து வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது நண்பா. நம்ம வேலைகளை திறமையா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம் நண்பா. சரிங்களா? மீண்டும் அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர்கே.